ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து எங்க வீட்டு ட்ரெடிஷனல் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணி போறேன். எங்க மாமியார், எங்க பாட்டி, அத்தை எல்லாருமே பண்ணுவாங்க. இது வந்து வத்த குழம்பு பொடி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாங்க வந்து இதை கொஜ்ஜு பொடி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆல்ரெடி வந்து நான் சாம்பார் பவுடர் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். பாக்கலன்னா நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அதுலயும் வத்த குழம்பு பண்ணலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். ஆனா இது வந்து இன்னும் வித்தியாசமா எள்ளு, உளுத்தம்பருப்பு அந்த வாசனையோட ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, கம்மி அளவுகளோட நான் கம்மி பவுடர் வர மாதிரி தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசோட நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. வீடியோ எண்ட்ல இந்த பவுடரை யூஸ் பண்ணி வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கேன், பாருங்க. வத்த குழம்பு பொடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சு பொறுமையா வறுத்துக்கணும். வெந்தயம் நல்லா வறுபட்டாச்சு, நல்லா வாசனை வருது பாருங்க. இந்த மாதிரி வெடிக்குதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் சைஸ் கட்டி பெருங்காயம் இதை வறுத்துக்கலாம். எப்பவுமே பொடி இது எல்லாத்துக்குமே கட்டி பெருங்காயம் நல்லா இருக்கும். லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அது அப்படியே ஃபிளாட் ஆயிடும், நல்லா வறுபட்டுடும். ப்ரெஸ் பண்றதுனால உள்ளேயும் வெளியிலையும் ஃபுல்லா நல்லா வறுபட்டுடும். அப்பதான் நம்மளால அரைக்கவும் முடியும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா ஃப்ளாட் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா வறுப்பட்டாச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிளகா வத்தல் கவுண்ட் பண்ணி 30 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் வறுத்தது போக இருக்கிற எண்ணெயே போதும் மிளகா வறுக்கிறதுக்கு. இதையும் காம்போட வறுத்துக்கலாம். காம்பு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கமரலாக இருக்கும். வறுத்ததுக்கு அப்புறம் மிக்சியில் ஆட் பண்ணும்போது நம்ம இந்த காம்பெல்லாம் உடைச்சி எடுத்துக்கலாம். இதையும் ஸ்டவ் சிம்ல வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துப்போம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். கருப்பு எள்ளுன்னு கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் குழம்பு பொடி வந்து கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடும். எள்ளையும் நம்ம ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கிட்டு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுப்பட்டாச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கிட்டு பொறுமையாக நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துப்போம். மல்லி நல்லா வறுபட்டாச்சு, நல்லா ஒரு வாசனை வருது. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வறுத்துக்கணும். அப்போ தான் பருப்பு உள்ளே கூட நல்லா வறுபடும். பருப்பு கம்ப்ளீட்டாக நல்லா வறுபட்டாதான் பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். பருப்பும் கரெக்டாக வறுத்துட்டோம். இப்போ அதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா சூடு ஆறியாச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரை ஈரம் இல்லாமல் இருக்கான்னு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை நல்லா அப்படி உடச்சி போடுங்க. இப்போ மிளகாவோட இந்த காம்பை எல்லாத்தையும் நீக்கிட்டு மிளகாயை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மிளகாயும் மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ பெருங்காயம் மிளகாயும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அரைக்கும் போது கூட நல்லா அப்படி சைடெல்லாம் தள்ளி விட்டு அரைச்சிக்கணும். இப்போ மிக்சி ஜாருக்கு மற்ற எல்லா வறுத்த சாமான்களையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கிற எந்த பவுடர்ஸுமே அதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் ஆகுது நம்ம டைம் கொடுக்கணும். அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிறதுக்கு. பண்ணுற அன்னைக்கு பார்த்தா நமக்கு அது கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தோணும். இந்த நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 3 to 4 months நமக்கு நல்லாயிருக்கும். ஆயில் சேர்க்காதனால சிக்குவாடையும் வராது. இந்த பவுடர் யூஸ் பண்ணி குயிக்காக ஒரு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வத்த குழம்பு நான் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட் தாளிப்பு. நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன், டீட்டெயில் வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சமையல் எங்கெல்லாம் தாளிக்கணுமோ அப்போ நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தாளிப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இன்னைக்கு அரைச்சி வச்ச வத்த குழம்பு பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு ஹீப்டு டீஸ்பூன் புளி பேஸ்ட் ஆட் பண்ணிடணும். இது ஆல்ரெடி வந்து இன்ஸ்டன்ட் கொதிச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது, அதனால் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த புளியில் பச்சை வாசனை எதுவும் இருக்காது. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற சுண்டைக்காயை ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், வத்த குழம்பு சர்விங்க்கு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க.
பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி நம்ம மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.